அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 4/10/2023 முதல் 11/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பிரிவோடும் மன வருத்தத்தோடும் சில காலம் இருந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல கிடைக்கிறது, மகிழ்ச்சியோடும் உறவுகளோடும் இனிமையான நல்ல காலம் பிறக்கும் நேரமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 4/10/2023 முதல் 11/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு பிரிவோடும் வருத்தத்தோடும் சில காலமாக இருந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பும் இனி மகிழ்ச்சியோடும் உறவோடும் நல்ல காலம் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக பல விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் அமைய போகின்றன என்பதை செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்றவை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் 4ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் கன்னிராசியிலிருந்து மாறி துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் கன்னிராசியில் சஞ்சரிப்பது வற்றாத கடலும் வற்றும் என்ற அளவிற்கு பல்வேறு விதமான சிரமங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் அதீதமாக இருந்த ஒரு நிலையில மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. செவ்வாய் துலாம் ராசிக்கு செல்வது சில அதிரடியான நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாகவும், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய மன வருத்தம், வேதனைகள் விலகி ஒற்றுமையும் இணக்கமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பிரிவுடனும் மன வருத்தத்துடனும் பல்வேறு விதமான சங்கடங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு அவற்றில் இருந்து நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாயினுடைய இந்த அமைப்பு புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து தரப்போகிறார். ஏனென்றால் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவுடன் சில நாட்கள் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 10ஆம் தேதியிலிருந்து கேது கன்னிராசிக்கு மாறுகிறார், ராகு மீன ராசிக்கு மாறுகிறாருங்க. இந்த ராகு கேது 2 கிரக நிலைகளும் சம கிரகங்களின் ஆட்சி வீடான மீன ராசிக்கும் கன்னிராசிக்கும் மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான சிரமங்கள், வேதனைகள் போன்றவை குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்களான ராகு கேது நிஜ வாழ்க்கையில மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மேசம், துலாம் ஆகிய ராசிகள்ல கடைசியாக சஞ்சரிக்கக்கூடிய சில நாட்களில் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான வாய்ப்புகளை நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக மாற்றி தருவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்திருக்கிறது. மேலும் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு வக்ரம் பெற்றிருப்பது ஒரு விதத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக நிதி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய தன்மையில அதீத மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. குரு பகவானின் வக்ர சஞ்சாரம் என்பது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் அவரது பகை வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவை. இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் சில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக செயல்பட வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சில தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவரது ஆட்சி வீடான கன்னிராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதும் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. மறைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விஷயங்கள்ல கிடைக்கிறது. தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி உச்சம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக தெளிந்த அறிவாற்றல் நிறைந்து கிடைக்கிறது. எனவே சவாலான காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் அவர் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிகாரமும் ஆட்சி பலமும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளும் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. சனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். அதற்கு முன்னதாக இந்த சில வாரங்கள்
கிரகங்கள்ல வக்ரகதியில் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல சலுகைகளை பெறுவதற்கு நிறைந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானுடைய இந்த அமைப்பு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது. மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மேசம், ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. வாரத்தின் இறுதியில் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு 4/10/2023 முதல் 11/10/2023 வரை இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி வீற்றிருந்தாலும் அவர் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை, வக்ரகதியில் இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராகு 4ஆம் இடமாகிய அர்த்தாகஸ்தகஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மிக விரைவில் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய ராசியின் அதிபதி அமைப்பு காரணமாகவும் ராகு 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் நுழைந்த இந்த அமைப்பு காரணமாகவும் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ஏற்கனவே அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த தருணம் என்பது தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல்கள் இந்த வாரத்தில் பல நெருக்கடியான சிரமங்கள், மன வருத்தம், வேதனை, பிரிவுகள் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில், வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, கணினித்துறை, கம்ப்யூட்டர் துறை, ஆசிரியர் துறை என எந்த துறைகளாக இருந்தாலும் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பும் முன்னேற்ற செய்திகள் இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக 3ஆம் இடத்திற்கு ராகு வருவது நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட போகிறாருங்க. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடத்திற்கு வருவது அனைத்து விதமான சிரமங்களையும் விலக்கி இனிமையான மகிழ்ச்சியை உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. பல சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சந்திரன் உட்பட பல கிரக நிலைகள் சாதகமாக மாறியிருப்பது, அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் வக்ரகதியில் திரும்பியிருப்பது அனைத்து விதமான சிரமங்களையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் நிதி சார்ந்த சிரமங்கள் பெருமளவில் குறைவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.